विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभौं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौरवं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तौडकं वात्येकारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमनुतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ராமராவண யுத்தத்திலே பார்ப்பதற்காக அகஸ்தியர் தேவர்களுடன் வந்து ராமபிரானுக்கு இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணார். எந்த மந்திரத்தை? இந்த ஆதித்ய ஹிருதயம் எனக்கூடிய மந்திரத்தை உபதேசம் பண்ணார். இந்த மந்திரமானது 107வது சர்க்கமாக யுத்த காண்டத்துல ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல இடம்பெறுகிறதான ஒரு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பலன் என்ன அப்படின்றதை நேற்று பார்த்தோம். ஆதித்ய ஹிருதயம் எனப்படும் இது ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம், புண்ணியம் மிகுந்தது. சர்வசத்ரு விநாசனம், எல்லா விதமான பகைவர்களையும் அழிக்கக்கூடியது. வெளியில இருக்கக்கூடிய பகைவர்களோ உள்ளே இருக்கக்கூடிய காமக்ரோதாதி பகைவர்களையோ அழிக்க வல்லது. ஜயாவகம், வெற்றியை கொடுப்பதான ஒரு ஸ்தோத்திரம் இது. இதை ஜபேத் நித்தியம், இதை தினந்தோறும் எப்போதும் ஜபம் பண்ணா உங்களுக்கு அழிவற்றதான பரம மங்களமான அக்ஷயம் பரமம் சிவம் அழிவில்லாத மங்களம் மிக்கதான நிலைமைகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். இந்த ஸ்லோகம் சர்வமங்கல மாங்கல்யம், மங்களத்துக்கெல்லாம் மங்களமானது இது. சர்வ பாப பிரணாசனம், எல்லா பாபத்தையும் அழிக்க வல்லதாக, நாசம் பண்ண வல்லதாக இருக்கிறது. சிந்தா சோக பிரஜமனம், சிந்தா கவலை, சோகம் துன்பங்கள், கவலையும் துன்பங்களையும் களையும் பிரசமனம். அது மட்டும் இல்ல, ஆயுர்வர்தன முத்தமம், உத்தமமான உங்களுடைய ஆயுளும் விருத்தி ஆகிறது இதனால் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதனால எப்பொழுதும் இதை, இந்த ஆதித்ய ஹிருதயத்தை நீங்க எப்பொழுதும் ஜபம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ சொல்லிட்டு இப்போ அந்த மந்திரத்துக்குள்ள இல்லையா? இப்போ அந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னு இப்பதான் சொல்ல போறேன். இப்ப பலனை சொன்னார், இப்பதான் இருப்பார். ரஷ்மி மந்தம் சமுத்யந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜயஸ்வ விவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம். ரஷ்மி மந்தம், ரஷ்மி அப்படின்னா கிரணங்கள் இல்லையா? அவர் எப்படி இருக்கார்? கிரணங்களோட அப்படி சூரிய பகவானவர் காலையில அப்படி ரெட்டாக மாறுகிறது, அந்த அருண கலர்ல அப்படி வராரு. வந்து அதுல இருந்து அப்படியே பிரைட் ஆறாரு இல்லையா? ஒரு பிளாஷாக பிரைட் ஆறாரு. இப்படி ரஷ்மீனா மத்திய தபந்தம் அப்படின்னு அர்த்தம். ரஷ்மிகளுடைய கூடினவராக அவர் உதிக்கிறார், தபிக்கிறார், தபனம் பண்ணுகிறார் அப்படின்ற அர்த்தம். இப்படி ரஷ்மி மந்தம், ரஷ்மி மந்தம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? ரஷ்மியை உடையவராக இருந்து கொண்டு அப்படின்ற அர்த்தம். கிரணங்களுடன் கூடினவராக இருந்து கொண்டு தினந்தோறும் புதிக்கிறார் அப்படின்னு ஆதி தெய்வீகமாக புரிஞ்சுக்கணும். ஆத்தியாத்மிகமாகவும் இதை புரிஞ்சுக்கலாம்.
இந்திரியங்கள் எல்லாம் நம்மளுடைய கண்ணை ஒலிக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான். இப்போ இதை நீங்க எப்படி பண்ணா கண்ணை ஒலிக்கிறவர் சூரியன் ஏன் அப்படின்னு சூரியோமே சக்ஷுஷி ஸ்ரிதா அப்படின்னு வேதம். அதுக்கப்புறம் நாக்கள பேச்சுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய அக்னிர்மே வாச்சி ஸ்ரிதா, அக்னி பகவானானவன் ஸ்பீச்சாக இருக்கிறார். அஸ்வினி தேவர்கள் மூக்குக்கு காரணமாக இருக்கிறார்கள். திக் தேவதைகள்லாம் காதுக்கு காரணமாக இப்படி எல்லா தேவதைகளும் நம்மளுள்ள இருந்து கொண்டு ஒலித்துக் கொண்டிருக்கே இருக்கின்றன. ரஷ்மி மந்தம் ஒலித்து கொண்டே கிரணங்களை பரப்பி கொண்டே இருக்கக்கூடியது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆத்தியாத்மிகமாகவும் புரிஞ்சுக்கணும், தெய்வீகமாகவும் இதை புரிஞ்சுக்கணும், சூரிய பகவானாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் சமுத்யந்தம் பூர்ண சமயக் உத்யந்தம் உதிக்கின்றார். எப்படி பூர்ணமாக உதிக்கின்றார். பூர்ணமாக ஒரு 9 மணி ஆயிடுச்சுன்னா பூர்ணமாக அவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த சமயத்துல எப்படி இருக்க அவர்களுடைய அனுகிரகத்தினால நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் வேலை செய்கிறது, பிராணங்கள்லாம் வேலை செய்கிறது. அது ஆத்தியாத்மிகமாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தேவாசுர நமஸ்கிருதம், தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே தேவதையை வெளிப்படுகின்றவர்கள் தான். அவர்கள் எப்படி இந்திரன் விரோச்சனன் முதலியவர்கள்லாம் கூட பாடம் கேட்கறதுக்காக போனார்கள் இல்லையா. இந்திரனும் விரோச்சனும் கூட பிரம்மா கிட்ட பாடம் கேட்கறதுக்கு போனார்கள்னு உபனிஷத்தெல்லாம் சொல்றது இல்லையா. ஆனா அசுரர்கள் தப்பா புரிந்து கொண்டார்கள், இந்திரன் கரெக்டா புரிந்து கொண்டாங்க. அது வேற விஷயம். தேவர்கள் அசுரர்கள் 2 பேருமே வணங்குபவராக இருக்கக்கூடியவர் இந்த சூரிய நாராயண சுவாமி அப்படின்னு தெரியுது. ஆத்தியாத்மிகமா அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? வைதீகமோ அவைதீகமோ, வைதீகமாக இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள், அவைதீகமாக இருக்கக்கூடியவர்கள் அசுரர்கள், இவர்களும் சேர்ந்து இல்லையா பண்ணுகிறார்கள். இப்படி பண்ணும் பொழுது நமக்கு என்ன பண்றது? அவரை வைதீகமாக உபாசிச்சோமா சாத்வீகமான எண்ணங்கள் நமக்குள்ள வளர்கிறது இல்லையா. அப்படி இல்லை என்றால் ராஜசிகமான எண்ணங்கள், ஒரே ஆக்டிவிட்டி, தாமசம் இல்ல சோம்பேறித்தனம் போன்றவைகளும் வளர்கிறது. இப்படி 2த்தையும் கொடுக்க வல்லவராக இருக்க. நாம என்ன ப்ரே பண்றோமோ அதுதாங்க. நம்ம சூரியன் வந்து போது அதுக்காக தான் தூங்கப்படாது அப்படி சூரியோதயம் ஆயிடுச்சுன்னா தூங்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க வீட்டுல பெரியவர்கள் எல்லாம் இல்லையா. சாயங்காலம் என்னடா சந்தியா வேலையில படுக்கிற முடிச்ச உடனே அப்படின்னு சூரியனுக்கு அந்த பவர். ஏன்னா அந்த சமயத்துல நம்மளுடைய மனசு சாத்விகமா இருந்ததே ஆனால் அது நல்லதுக்கு வழிவகுக்கும். நமக்கு ஒரே ஆக்டிவிட்டிஸ், அதை நினைக்கிறது இதை நினைக்கிறது அதை கவலைப்படுறதுன்னு ராஜசிக்கா இருந்தோம்னாக்கா வாழ்க்கை நாசமாயிடும். தூக்கம் தான் வச்சுக்க கூடாது, தாமசமாக இருந்தா போய்விடும் அப்படின்றதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவாசுர நமஸ்கிருதம் ரஷ்மிமந்தம் சமுத்யந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜயஸ்வ விவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம். இப்படிப்பட்ட அந்த சூரிய பகவான் விஸ்வ இல்லையா, விவஸ்வந்தம் விவஸ்வான் அப்படின்னு பேரு. விஸ்வதா உலகத்துக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடியவர். அவருக்கு இன்னொரு பேர் விவஸ்வான். விவஸ்வான் மனவே பிராக அப்படின்னு பகவத்கீதையில பார்த்துருக்காங்க இல்லையா. சூரிய பகவான் மனுக்கு சொன்னார் பகவத்கீதையில. விவஸ்வந்தம் அப்படின்னாக்க இப்படி உலகத்துக்கெல்லாம் நாதராக இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய பாஸ்கரம் பேர் வச்சுக்கிறோம். பாஸ்கர் பா அப்படின்னா காந்தி, அதை கரோதி இது பாஸ்கரஹா ஒளியை உண்டாகிறார். தினம் கரோதி இது தினகரஹா, ஆஹா கரோதி இது பாஸ்கரஹா அப்படின்றதெல்லாம் தினமணி அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. தினமலர் இல்லையா, தினகரன் அப்படின்லாம் பேர் வச்சுக்கிறோமே. சூரியன் அப்படின்ற அந்த அர்த்தத்துல பாஸ்கரம். அவர் எப்படி இருக்கார்? புவனேஸ்வரம், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மழையை பொழிகிறார் இல்லையா. வெயிலாக இருக்கிறார், மேகத்தை உண்டு பண்ணுகிறார். இப்படி தண்ணீராகவும் ஆதாரமாக இருக்கக்கூடிய, பூமிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தண்ணி, அக்னி இல்லையா, சோலார்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பண்ணுகிறார்கள். இப்படி தேஜோ பூதமாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். அக்னி அந்த அப்பு பூதமாகவும் அந்த ஜலபூதமாகவும் அவர் இருந்து கொண்டு இந்த உலகத்தையே அவர் கண்ட்ரோல் பண்ணி நியந்தாவாக இருக்கிறார் அப்படின்னு தெரியும். அவர் எங்க இருக்கார்? ஆத்தியாத்மிகமா பார்த்தா
எல்லாருடைய ஹிருதயத்திலும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அவரை பூஜயஸ்வ, எப்பொழுதும் வணங்க தகுந்தவராக அவர் இருக்கிறார், வணங்க வேண்டும். இப்படி ஸ்தூலமாக அவரை சூரிய பகவானாகவும் நன்கு உதிக்கிறவராகவும் தேவர்கள் அசுரர்களால நமஸ்கரிக்கப்படுபவராகவும் அவர் உத்வஸ்வானாகவும் பாஸ்கரனாகவும் கோடேஸ்வரனாகவும் பூஜை பண்ணோமே. ஆனால் ஸ்தூலமாக பூஜை பண்ணான்னாக்க இந்த மனுஷ லோகத்துல ஆனந்தமாக சௌக்கியமாக இருக்கலாம். சூக்ஷ்மமாக அந்த இந்திரியங்களோடு சேர்ந்து ஆத்தியாத்மிகமாக பண்ணா அவர்களுக்கு தேவானந்தமே கிடைக்கிறது, பிரம்மானந்தமே கிடைக்கிறது. அப்படின்ற அர்த்தத்துல 2 விதமான உபாசனைக்கு ஹேதுவாக இருக்கக்கூடியது இந்த மந்திரங்கள்லாம். ரஷ்மி மந்தம் சமுத்யந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜயஸ்வ விவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம். அடுத்தது 7வது. சர்வதேவாத்மகோ ஹி ஏஷஹ தேஜஸ்வி ரஷ்மி பாவனஹ ஏஷ தேவாசுரகணான் லோகான் பாதீகபஸ்திபிஹி. சர்வதேவாத்மகா ஹி ஏஷஹ. இவர் சூரிய பகவான் ஏதோ ஒரு இடத்துல உதிக்கின்ற கூடியதான ஒரு சன் அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் சன் காட். அவர் விவஸ்வான், விஸ்வத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருக்கக்கூடியவர், எல்லா தேவர்களின் வடிவமாகவும் இருக்கக்கூடிய சர்வதேவ வடிவமாக இருக்கக்கூடியவர் ஏஷ சூரியஹா. ஏஷஹா சூரியஹா சர்வதேவாத்மகாக ஹி அல்லவா, எல்லா தேவர்கள் வடிவாகவும் அல்லவா இவர் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, தேஜஸ்வி, எல்லா ஆற்றலுக்கும் காரணமா. காத்தால அவர் வந்தார்னாக்க இல்லையா, ராத்திரி இந்த வயசானவர்கள்லாம் வீட்டுல இருந்தா ரொம்ப கலடா பண்ணிடுவாங்க இல்லையா. ஒரே கவலை, ஜுரம், என்ன பண்றதுன்னு தெரியாது. ராத்திரி எல்லாம் அனுப்புவாங்க, ஐயோ ஐயோன்னுவாங்க. வீடே அல்லோல கல்லோல படும். எல்லாரும் ராத்திரி கூப்பிட்டு எல்லாருக்கும் போன் பண்ணுன்னு ஒரே அமகலம் பண்ணுவார். எல்லாரும் பக்கத்துல நில்லுங்க, எனக்கு அவ்வளவுதான் இன்னியோட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரு என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் நாட்டுக்கு கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவ்வளவுலாம் கலடா பண்ணுவார். இந்த காத்தால 6 மணிக்கு இந்த வெயில் வந்த உடனே ஜம்முன்னு இப்படி கலாட்டா பண்ணாலும் காத்தால இருந்து பால் வாங்க போயிடுவாரு தாத்தா இல்லையா. பாக்குறோம், ஏன் ஒரு தேஜஸை கொடுக்கக்கூடியதான ஒரு பவர் அந்த சூரியனுக்கு இருக்கு. காத்தால அந்த சூரியன் வந்த உடனே எல்லாம் சரியா போயிடும். அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி தான் கலாட்டாலாம் ஆரம்பிக்கும். பயம் வந்த பிறகு சூரியன் வந்த உடனே தேஜஸ் வந்துடும், பயம் போயிடும். இப்படி தேஜஸ்வியாக இருக்கக்கூடியவர் அந்த பரமாத்மா இல்ல, தேஜோமயமானவராக இருக்கிறார். ரஷ்மி பாவனஹா, ரஷ்மிகளை பொழிபவர் அப்படின்னு, கிரணங்களை பொழிகிறவர் அப்படின்னு அர்த்தம். கிரணங்களை பொழிகிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிரணங்களை பொழிந்து ரட்சிக்கிறவர் அப்படின்னு புரிஞ்சுங்க. எல்லாருக்கும் கிரணங்களை போயிச்சு, அவர்களுடைய வெளிச்சம் வந்ததுன்னா இல்லையா. இந்த நியூரோ ஆளுங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, கொஞ்ச நேரம் போய் வெயில நிக்கணும் அப்படின்னாக்கா அவளுக்கு ஒரு தெம்பானது ஏற்படும், இந்த நரம்புகள் எல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் நியூராலஜிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. அந்த கிரணங்களுக்கு அவ்வளவு சாஸ்திரத்துல என்ன சொல்றது, நாம பண்ணக்கூடிய ஹோமங்கள்லாம் எப்படி கணக்கு வச்சுக்கிறாரு பகவானு. இன்னைக்கு இவன் இவ்வளவு பெரிய ஹோமம் பண்ணியிருக்கான், கணபதி ஹோமம் பண்ணியிருக்கார், ஆத்துல நல்லது நடக்கணும் என்பதற்காக, வாய்ப்பு உடம்பு சரிக்கா இல்லாம ஒய்ஃபை உத்தேசித்து பண்றார், இது நடக்கணும் அப்படின்னாக்க இந்த புண்ணியமானது இவர் கணக்குல எது வழியா போறது, அந்த ரஷ்மி வழியாகத்தான் மேலே போய் சூரிய பகவான் கிட்ட ஒரு அடை மாதிரி நம்மளுடைய கணக்கெல்லாம் இருக்கான், அந்த கணக்குல போய் சேர்றது. இப்படி நமக்கு கிரணங்களை கொடுக்கறது இல்லாம ரட்சித்து கொண்டும் இருக்கிறார். ரஷ்மி பாவனஹா ஏஷ தேவாசுரகணானே லோகானே. இப்படி இந்த இவர் தேவ அசுரகணான், தேவர் கூட்டம் அசுரர் கூட்டம், அதற்கு பிறகு இந்த உலகங்கள் எல்லாவற்றையும் இந்த கபஸ்தியாக, கபஸ்தினா என்ன, கிரணங்களின் மூலமாக பாதி பாதி கபஸ்திபிஹி பாதி ரக்ஷதி. இப்படித்தான் இவர் தேவர் கூட்டங்களையும் அசுரர் கூட்டங்களையும் உலகங்களையும் பூலோகம் போர்லோகம் சோர்லோகம்
மகாலோகம் தபோலோகம் போன்ற லோகங்களை எல்லாம் தன்னுடைய கிரகணங்களால காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொன்னார். சர்வதேவாத்மகோ ஹ்யேஷஸ்தேஜஸ்வி ரஸ்மி பாவனஹ ஏஷ தேவாசுர கணான் லோகான் பாதீகவஸ்திபிஹி. அது மட்டும் இல்ல, இந்த சூரிய பகவான எப்படி நீங்க உபாசனை பண்ணோம் அப்படின்னு சொல்றது. நம சவித்ரே ஜெகதேக சக்ஷுஷே ஜெகத் பிரசூதி ஸ்திதி நாச ஹேதவே. இந்த சூரிய பகவான் தான் இந்த உலகத்திற்கு உண்டாவதற்கும் பாதிப்பதற்கும் சம்ஹாரம் பண்றதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபம் என்றுதான் நம்ம சந்தியாவந்தனத்துல தியானிக்கிறோம். நம சவித்ரே, ஜெகத்துக்கெல்லாம் ஒரே கண்ணாக இருந்து எல்லாரையும் காப்பாற்றுவார். ஜெகதேக சக்ஷுஷே ஜெகத் பிரசூதி, இந்த உலகத்தை உண்டாக்குகிறார். ஸ்திதி நாச ஹேதவே, உண்டாக்குகிறார், ஸ்திதி பண்ணுகிறார், நாசம் பண்ணுகிறார் அப்படின்னு. ஆகையினால இவர் என்ன சர்வதேவதாத்மக ஸ்வரூபமாக இருக்கார். இவர்தான் ஏஷ பிரம்மாச்ச விஷ்ணுச்ச சிவஸ்கந்த பிரஜாபதி மகேந்திரோ தனத காலஹ யம சோமோ ஹ்யபாம் பதிஹி. ஏஷஹா சூரியஹா, இவர் யார் தெரியுமோ இல்லையோ? பிரம்மா. இவர் தான் பிரம்மாஜி. நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த உலகத்துக்கு படைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் பிரம்மா. படைக்கும் கடவுள் பிரம்மா. பிரம்மாஜி 4 தலையோட இருக்கக்கூடிய பிரம்மதேவர் அப்படின்னு சொல்லுவோமே, அவர் வேற யாரும் இல்லை, இந்த சூரிய பகவான் தான். இப்படி உபாசனை பண்ணணும். இந்த பிரம்மா, இந்த சூரிய பகவான் தான் விஷ்ணு, இந்த உலகத்தை எல்லாம் பரிபாலனம் செய்யக்கூடிய மகாவிஷ்ணு நாராயணனாக இருக்கக்கூடியவர். இந்த சூரியன் தான் உபாசனை பண்ணணும்னா என்ன அர்த்தம்? இந்த சூரியனில் அந்த பிரம்மத்தை ஆவாகனம் பண்ணி உபாசிக்கணும். விஷ்ணுவை நினைத்து உபாசிக்க வேண்டும். சிவஹா, சிவனாக நினைத்து வேண்டும். கந்தஹா, சுப்பிரமணிய சுவாமி, சுஷ்டு பிராமணியத்தோட இருக்கக்கூடிய, சாத்விகமாக இருக்கக்கூடிய, இல்லையா, வீரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஸ்கந்த பெருமான், நாம ஆசையுடன் வழிபடக்கூடிய முருகப்பெருமான். அவர் யார்? வேறு யாரும் இல்லை. அவரை இந்த சூரியனிடம் நீங்கள் தியானம் பண்ண வேண்டும், இல்லையா? சூரியன்ல தான் அவர் ஒளி மிகுந்து காணப்படுகிறார், இந்த சுப்பிரமணிய தேவர் அப்படின்ற கூடிய ஸ்கந்தர். அப்புறம் பிரஜாபதிஹி, பிரஜாபதிஹி இந்த உலகத்தை உண்டு பண்ணுவதற்கான பிரம்மமானது இந்த பொறுப்பை உண்டாக்குற பொறுப்பை பிரம்மாவுக்கு கொடுத்தது. பிரம்மா தனக்கு அசிஸ்டன்ட் வேணும்னு பிரஜாபதிகளை உண்டு பண்ணார். 7 பிரஜாபதிகள். இந்த பிரஜாபதிகள் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு வேண்டியதாக மருத்துக்கள், கந்தர்வர்கள், இப்படி நிறைய பேரை சிருஷ்டி பண்ணி இந்த உலகத்தை காப்பாற்றுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பரிபாலிக்கக்கூடிய இந்த பிரஜாபதியாகவும் அந்த சூரியனை நாம உபாசனை பண்ணணும். சூரியனில் பிரஜாபதியாக நினைக்க வேண்டும், வணங்க வேண்டும். அப்புறம் வாயுர்வன்ஹி, வாயுர் தேவதை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வாயுர் தேவதையாக இருக்கக்கூடியவர் இவர்தான் அப்படின்னாரு. சந்தன் இவர்தான், பிரஜாபதி இவர்தான், சாரி மகேந்திரஹா, பிரஜாபதி இவர்தான், மகேந்திரஹா தேவர்களுக்கெல்லாம் தலைவராக கொடுக்கக்கூடிய அந்த மகேந்திரன், இந்திரன், மகா இந்திரன். இப்படி மகேந்திரன், இந்த மகேந்திரனாக இந்த சூரியனை தியானம் பண்ணா எல்லா விதமான பலமும் நமக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் தனதஹா, தனத்தை கொடுக்கக்கூடியவர் தனதஹா குபேரன். இந்த சூரியனை உபாசனை பண்ணா ஆத்துல செல்வங்கள், கல்வி செல்வம், பொருட்செல்வம், மன நிம்மதி போன்ற செல்வங்கள், ஆரோக்கியம் போன்றவைகள்லாம் கொடுக்கலாம். ஆரோக்கியம் பாஸ்கரா இச்சே, ஞானம் ஈஸ்வரா இச்சே அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இல்லையோ? இப்படி செல்வங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய சூரியநாராயண சுவாமி. அதுக்கப்புறம் காலஹா, காலமூர்த்தியாக இருக்கக்கூடிய, பேரனாக மாத்திரம் இல்லை, இவர் காலமூர்த்தியாக இருந்து கொள்கிறார். இவர் வந்தாதான் டைம் என்றதே ஆரம்பிக்கும். சூரியன் வந்தா டைம் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அவர் உதித்ததுல இருந்து கணக்கு. அவர் ஒரு நாள் வந்துட்டு போனா ஒரு நாள், அவர் 7 தடவை வந்தாருன்னா அப்படி. அவர் மாசம் இந்த ராசிக்குள்ள நுழைஞ்சாருன்னா மாசம் ஆரம்பிக்கிறது. சௌர மாசங்கள் மூலமாக பஞ்சாங்கங்கள் கணிக்கப்படுகிறது. அதுதான் அப்படி வருஷமாக ஆகிறது.
இந்த வருஷங்கள் தான் அயனமாக ஆகிறது, அயனங்கள் தான் வருஷமாக ஆகிறது, வருஷங்கள்லாம் 60 சேர்ந்ததே ஆனால் ஒரு சைக்கிள் ஆகிறது. இப்படி 360 நாள் ஒரு வருடம் அப்படின்ற கணக்கை பண்ணிக்கொண்டு இந்த உலகம் எவ்வளவு நாளாக இருக்கிறது என்ற கணக்குக்கெல்லாம், காலத்துக்கெல்லாம், டைமுக்கெல்லாம் அதிபதியாக காரணமாக இருக்கக்கூடியவராக இந்த காலஸ்வரூபமாக இந்த சூரியனை வணங்க வேண்டும். மகேந்திரோதனத காலஹா, இவர்தான் யம தர்மராஜா. யமஹா காலமூர்த்தியாகவும் இவர்தான் இருக்கிறார். யம தர்மராஜா, யம தர்மராஜாவுக்கும் காலன்னு பேர் இருக்கு. ஏன் யமன தர்மராஜாவாக இருந்து ஒவ்வொருத்தருடைய காலத்தையும் கரெக்டா இவ்வளவு பிரம்மா ஒரு மனுஷன் பறக்கும் பொழுதே இவனுக்கு இவ்வளவு நாள் ஆயுள், இவ்வளவு ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு காத்து, இவனுக்கு 97 வயசு அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிடுறாரு. அப்படி அனுப்புறவன் கரெக்டா அந்த 97வது நாள் இந்த மூச்சு காத்து முடிஞ்ச உடனே யம தர்மராஜா தன்னுடைய காரியத்தை செய்வதற்காக வந்து விடுகிறார். இல்லையா? அவரும் காலம்தான், அவருக்கும் காலன்னு பேர் இருக்கு. ஆனா இந்த கணக்கையே மார்க்கண்டேயருக்கு மாற்றக்கூடியவராக இருந்த பரபெரும எங்க சிவபெருமானவர், அவருக்கு என்ன பேரு? காலகாலன். காலனை காலால் உதைத்தவராம், காமனை கண்ணால் எரித்தவராம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த காலனையே உதைக்கக்கூடியவர் அவர்தான் காலகாலன். அவர் எப்படி இருக்காருங்க? மகாகாலேஸ்வராக உஜ்ஜயினில இருந்து கொண்டிருக்கிறாரு பரமேஸ்வரன். அவருடைய கீழே வேலை பார்க்கக்கூடியவர் தான் இந்த யம தர்மராஜா. இந்த யம தர்மராஜா காலனாகவும் சூரியனை உபாசிக்கணும், காலகாலனாகவும் உபாசிக்க வேண்டும். அது என்ன சொல்லுவார்கள் அப்படின்னு ஒருத்தன் ஒரு ஹோட்டலுக்கு போனான். ஹோட்டலுக்கு போய் ஒரு நான் வெஜிடேரியன் ஐட்டம் கடைசியா மூட போற நேரம், ஹோட்டல் மூட போற நேரம் ஒரு பயில்வான் போயிருக்காரு. போயிட்டு எனக்கு இந்த நான் வெஜிடேரியன் ஐட்டம் கொடு இருக்கிற ஒன்னையும் அவர் அந்த பயில்வானா இருக்கிறதுனால கொடுத்துட்டாரு. அந்த சமயம் பார்த்து இன்னொரு பயில்வான் வந்தான். வந்த உடனே எனக்கு அதை கொடு, இல்ல நான் இதை கொடுத்துட்டேன் அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு கோபம் வந்து அவன் சொன்னான், இந்த பாருப்பா, நான் ஜஹாங்கான், ஜஹாங்கான்னா இந்த உலகத்தையே முழுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய பயில்வான்னு சொன்னான். உடனே அந்த சாப்பிடுற அந்த பயில்வான் போய் சொன்னா, அகர் தூ ஜஹாங்கான், நீ ஜஹாங்கானா இருந்தா மே துஜே கான், உன்னை நான் சாப்பிடக்கூடியவன் அப்படின்னு சொன்னான். எதுக்குன்னா யம தர்மராஜா காலன்னு சொன்னா பரமேஸ்வரன் காலகாலன். காலோ ஜெகத் பக்ஷகா, இந்த காலமானது இந்த ஜெகத்தையே சாப்பிடுறது. ஆனா அந்த காலத்தையே உண்டாக்கினவர் யார்? பரமேஸ்வரன். அதனால்தான் இங்கிலீஷ்காரன் கூட செகண்ட்னு ஆரம்பிச்சான். ஃபர்ஸ்ட் யாரு? எங்க பரமேஸ்வரன். செகண்ட் அவர் மினிட்னு தான் ஆறுது. ஆகையினால இந்த யம தர்மராஜா காலனானவன் செகண்ட் தான். ஃபர்ஸ்ட் யாரு? எங்க பரமேஸ்வரன். அப்படியும் தியானம் பண்ண வேண்டும். இந்த சூரியனை காலனாகவும் யமனாகவும் தியானம் வேண்டும். மகேந்திரோ தனத காலஹா யம சோமோ, சோமம் சோமயாகம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? சோம மந்திரங்கள். இன்னொரு அர்த்தம் என்ன? சோமனுக்கு சந்திரன் அப்படின்ற அர்த்தம். இவருடைய ரிஃப்ளெக்ஷனை வைத்துக் கொண்டுதான் இந்த சந்திரனும் ஒழிக்கிறார். காலமூர்த்தியாக இருக்கட்டும், சோமனும் இவரே. இவர் தானே முன்ன நம்ம சொன்னாலும் யோசிச்சு பார்த்தா இவருடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த சோமனும். ஆனால் இவரும் சூரியன் தான். அதனால சூரியனை சந்திரனாக நீங்க உபாசித்தா வாழ்க்கை குளிர்ந்து காணப்படும், உங்க குடும்பத்துல எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட உபாசனை இது அப்படின்றதை குறிக்கிறது. ஷியபாம் பதிஹி வருண பகவான் இல்லையா? அது ஷியபாம் பகுதி அப்படின்னாக்க, அபாம் அப்படின்னாக்க ஜலம், ஜலத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வருண பகவான் இல்லையா? இந்த மித்ரன் வருணன் 2 பேர் இருக்கான். ஷன்னோ மித்ர ஷம் வருணஹா. அந்த மித்ரன்றவர் தினத்துக்கு அதிபதி, இந்த வருணன் என்பவர் இரவுக்கு அதிபதி. இவர்கள் 2 பேருடைய தெய்வம் வேணும். இப்படி 2 பேரும் நாம நினைக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய, பிரத்யட்சமா இருக்கக்கூடிய சூரியன். இந்த சூரியனை நாம சோமனாகவும் பாவிக்க வேண்டும், வருணனாகவும் பாவிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? மித்ராவருணான், மைத்ராவருணர்கள் ரொம்ப ஃபேமஸ் ஒரு புராணத்திலேயே இருக்கும் இல்லையா? இப்படி ஏஷ இவர்தான் பிரம்மா, இவர்தான் விஷ்ணு, இவர்தான் சிவன், இவர்தான் ஸ்கந்தன், இவர்தான் பிரஜாபதி, இவர்தான் மகேந்திரன், இவர்தான்
தனத குபேரன் இவர்தான், காலன் இவர்தான், யமன் இவர்தான், சோமன் இவர்தான், வருணன், ஹேபாம்பதிகி அப்படின்னு உபாசனை பண்ணோம் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்றது. ஏஷ பிரம்மாச்ச விஷ்ணுச்ச சிவஸ்கந்த பிரஜாபதி மகேந்திரோ தனத காலஹ யமசோமோ ஹ்யபாம்பதி பிதரோ வசவசாத்யா ஹி அஸ்வினௌ மருதோ மனுஹ வாயுர்வன்ஹி பிரஜா பிராணஹ ருதுகர்த்தா பிரபாகரஹ. சூரியனை இப்படி பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் சிவனாகவும் ஸ்கந்தனாகவும் பிரஜாபதியாகவும் மகேந்திரனாகவும் குபேரனாகவும் சோமனாகவும் வருணனாகவும் மட்டும் உபாசித்தா மட்டும் இல்ல, மேலும் சில உபாசனைகளும் இது வழிவகுக்கிறது. எப்படி அவர் பிதராஹா திருதேவதைகளுக்கெல்லாம் நாம பண்ணக்கூடிய புண்ணியங்கள் எல்லாம் கணக்கெடுக்கிறவர் திறனங்கள்னு சொன்ன, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அப்பாவை கரெக்டா இறந்த பிறகு பித்ருலோகத்துக்கு செல்லக்கூடியதான ஒரு பித்ருலோகத்துக்கு செல்லக்கூடியதான அந்த புண்ணிய பாவத்துக்கு கர்மாவுக்கு உண்டான பலனை கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இப்படி உபாசனை பித்ரு தேவதைகளாக அந்த சூரியனை உபாசனை பண்ணலாம். பசவஹா அப்படின்னு பசுக்கள், வசுக்கள் அவர்கள் தான் நம்ம இறந்த பிறகு அப்பா வசுஸ்வரூபமாக ஆகிறார், தாத்தா ருத்ரஸ்வரூபமாக ஆகிறார், கொள்ளு தாத்தா ஆதித்ய ஸ்வரூபமாக ஆகிறார்கள் அப்படின்லாம் பார்த்துக்கணும். இப்படிப்பட்ட வசுக்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவராக இந்த சூரியனை வழிபட வேண்டும். அதுக்கப்புறம் சாத்தியா இல்லையா, இந்த அபர பிரம்மத்தை அடைவதற்கு இருக்கக்கூடிய சாத்தியகர்கள் எனக்கூடிய தேவதா ரூபமாக இருக்கக்கூடியவரும் இந்த சூரியன் என்று நினைக்க வேண்டும். பிதரோ வசவ சாத்தியா அஸ்வினௌ மருதோ மனுஹு, அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு இருக்கார்கள், 2 பேர் இருக்கார்கள் இல்லையா, அவர்கள் தான் வாசனைக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள். இப்படி இந்த அஸ்வினி தேவர்கள் தான் தேவ மருத்துவர்கள் அப்படின்னு பேரு. இவர்களையும் இல்லையா, இவர்களையும் சூரியனாக பாவிக்க வேண்டும் அல்லது சூரியனிடம் இவர்களை பாவிக்க வேண்டும். அதுக்கப்புறம் மருதஹா 49 இல்லையா, தென்றல், சூறாவளி, சுனாமி என்னென்னமோ சொல்றோமே, இதெல்லாம் காத்து தேவதைகள். இதெல்லாம் பண்ணக்கூடிய தேவதைகள் மருத்து தேவதைகள். இவர்கள் 49 மருத்து தேவதைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த மருத்து தேவதைகளுக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது இந்த சூரியன் தான். மனுஹு இல்லையா, மனுவாகவும் இவர்தான் மன்வந்தரங்களை உத்தேசித்து வைவஸ்வத மன்வந்தரு, சாவரதி மன்வந்தரு, ரைவத மன்வந்தரம் அப்படின்னு இந்த மன்வந்தரங்களுக்கெல்லாம் காரணமான மனுவாகவும் இந்த சூரிய பகவான் தான் இருக்கிறார் என உபாசனை பண்ணணும். அது மட்டும் வாயுர் வன்னிஹி பிரஜா பிராணஹா, வாயு பகவானாக இவர்தான் இருக்கிறார். இவர்தான் அக்னியாகவும் இருக்கு, அக்னி பகவானாகவும் வாயு தேவனாகவும் இவர்தான் இருந்து கொண்டிருக்கிறார். அக்னி பகவானாக இருந்து கொண்டு இருக்கிறவரும் இந்த சூரிய பகவான் தான். அதுக்கப்புறம் பிரஜா பிராணஹா, பிரஜைகளுடைய நம் போன்ற லிவிங் பீயிங்ஸுங்களுக்கெல்லாம் உயிராகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர், பிராணனாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர். இவர் இல்லை என்றால் நமக்கு ஏது இல்லையா, அவர் வந்தாதான் நமக்கு. ஆகையினால பிரஜைகளுக்கு பிராணஸ்வரூபமாகவும் இந்த சூரிய பகவான் இருக்கிறார். அது மட்டுமல்ல, ருதுகர்த்தா, அவர்தான் இந்த பருவ காலங்களை எல்லாம் உண்டு பண்ணுகிறார். எப்படிப்பட்ட பருவங்கள்? வசந்தம், வசந்த ருது அப்படின்னு சொல்றோம். எது? சித்திரை வைகாசி இல்லையா, அது இங்கிலீஷ்ல சொல்றோம் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல இளவேனில் காலம் அப்படின்னு சொல்றோம். 2 மாசம் சித்திரை வைகாசி. இந்த சூரியன் ருதுக்களை கிரியேட் பண்ணி வசந்த ருதுவாக இருக்கிறார். அதற்கு பிறகு ஆடி மாசத்தின் கிரீஷ்ம ருதுவாக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்மராக இருக்கிறார். ஆடியில சம்மர். இதை நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம்? முதுவேனில் காலம் அப்படின்னு சொல்றோம். அதற்கு பிறகு ஆவணி புரட்டாசி. இது எப்படி? இதை வருஷ ருத்து அப்படின்னு சொல்றோம். மான்சூன்.
மழை காலம் அப்படின்னு சொல்றோம். கார்காலம், மழை காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கார்காலம். அடுத்தது சரத்கார் அப்படின்னு, சரத் ருத்து அப்படின்னா ஆட்டம் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி ஐப்பசி கார்த்திகை. இதை தமிழ்ல என்ன சொல்றோம், கூதிர்காலம் அப்படின்னு சொல்றோம். சரத் ருத்து. அதற்கு பிறகு ஹேமந்த ருத்து, அது என்ன, மார்கழி தை மாசம், அது முன்பனி காலம் அப்படின்னு, முன்பனி காலம், லேட் ஆட்டம் அப்படின்னு சொல்றது. அப்புறம் சிசிர ருது, வின்டர் காலம், அது என்ன, மாசி பொங்கலி, பின்பனி காலம், காத்தால பனி பெய்யும். அப்புறம் ஹேமந்த ருத்துல முன்பனி, ராத்திரி குளிர் இருக்கும். இப்படி எல்லாம் இந்த சீசனை உண்டாக்கக்கூடியவர் யாரு, எங்க சூரிய பகவான் தான் அப்படின்னு இதை பத்தி விஸ்தாரமா அருண பிரஷ்னங்கள்லாம் நிறைய சூரிய நமஸ்கார மந்திரங்கள்ல விசேஷமாக சொல்லியிருக்கிறது. இந்த ருத்துவை பற்றியதான வர்ணனைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ருத்துக்கர்த்தா பிரபாகரஹா. பிரபா அப்படின்னாக்கா பான ஒளி, பிரபான நல்ல ஒளியை தரக்கூடியவர் யார், எல்லாருக்கும் ஒளியை கொடுக்கக்கூடியவர். அவர் வந்த பிறகு எல்லாரும் பிரகாசமாயிட்டாங்க. எல்லாம் தூங்கி வகிஞ்சிட்டு சோம்பி திரிந்தவர்கள் எல்லாம் 5:30 மணி 6 மணிக்கு அந்த சூரிய பகவான் வந்தோடனே கிடுகிடுன்னு எல்லாரும் எழுப்பிக்கிறது என்ன, குளிக்கிறது என்ன, என்ன, ஆபீஸ் போறது என்ன, வேலைக்கு போறது என்ன, எல்லாம் பிஸி ஆயிடுறா சார். என்ன ஒரு ஒளி, உலகத்துக்கே ஒரு ஒளியை பிரபையை தரக்கூடியவராக இந்த சூரிய பகவான் என்று நினைத்தோமேயானால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒளி மிகுந்ததாக ஆகிறது. இந்த உபாசனையை இப்படி எல்லாம் அந்த சூரிய பகவானை நினைப்பதனுடைய பலன் என்ன, உங்களை அறியாமலேயே இந்த புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு வருகிறது. பிதரோ வசவ சாத்யாக அஸ்வினோ மருதோ மனு வாயுர்வன்னி பிரஜா பிராணஹ ருத்துக்கர்த்தா பிரபாகரஹ ஆதித்ய சவிதா சூரியஹ ககஃ பூஷா கபஸ்திமான் சுவர்ண சதுரிஷோ பானுஹ இரண்யரேதா திவாகரஹ. அவர்தான் ஆதித்யன். சூரியனுக்கு இன்னொரு பேர் ஆதித்யன். எப்படி, கஷ்யப பிரஜாபதிக்கும் அதித்தி என்பவளுக்கும் பிறந்தவர்கள் ஆதித்யர்கள். அதனால அவருக்கு அதித்திக்கு பிறந்ததுனால ஆதித்யன் என்ற பெயர் வந்துட்டு. இவருக்கு பேர் சவிதா. இந்த உலகத்தை கிரியைகளை உண்டு பண்ண செய்கிறார். ஆகையினால இவருக்கு தூண்டுதான் சிருஷ்டிக்கிறார். ஆகையினால இவருக்கு பிரசவிக்கிறார். அதனால இவருக்கு சவிதா என்ற பெயர். இவருக்கு இன்னொரு பெயர் சூரிய பகவான் அப்படின்னு, சூரியஹா. அதுக்கப்புறம் இவர் ககஹா. ககஹான்னா என்ன அர்த்தம், ஆகாசத்தில் பறப்பது. இது பறவைகள் தான் ஆகாசத்தில் பறக்கும். இவரும் எங்க பறக்கிறார், வானவெளியில சஞ்சரிக்கிறாரா இருக்கிறதுனால இவருக்கு கம்னா ஆகாசம், கஹானா போகிறவர், ஆகாசத்தில் போகிறவர், வானவெளியில் சஞ்சரிப்பவர் ககஹா. அப்புறம் புஷா, போஷணையை கொடுக்கக்கூடியவர், புஷ்டியை கொடுக்கக்கூடியவர். இந்த தானியங்களுக்கெல்லாம் புஷ்டியை கொடுக்கிறவர் இவர் தான். அந்த நெற்கதிர்கள்லாம் வந்த உடனே அது இருக்கக்கூடிய நெல்லுல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சத்துக்கள், நாம குழந்தை பெறுவதற்காக வேண்டியதான சத்துக்கள், இதெல்லாம் அந்த தாம்பத்திய உறவுனால 2 பேர் சாப்பிடுற சாப்பாட்டின் மூலமாக இரத்த வளர்ச்சிக்காகவும் இல்லையா, மனோ வளர்ச்சிக்காகவும் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய போஷணைகளை கொடுக்கக்கூடியதுனால இவருக்கு பூஷா அப்படின்னு பேரு. ஆதித்யன் ஒரு பேரு, சரிதான்னு பேரு, சூரியன்னு பேரு, கககான் பேரு, பூஷான்னு பேரு. கபஸ்திமான், கிரணங்களை உடையவர். பக்திமான், பக்தியை உடையவர் பக்திமான். ஆயுஷை உடையவர் ஆயுஷ்மான், கிரணங்களை உடையவர். கபஸ்தின கிரணங்கள், கிரணங்களை உடையவர் கபஸ்திமான். இவர் எப்படி இருக்கார், சுவர்ண சதுரிஷஹா. அப்படியே பொன்னை போல ஒழிப்பார். அதே அது கைலாசத்துல நீங்க பார்க்கணும். அப்படி அந்த சூரியன் உதயம் வந்துருச்சுன்னா சில நாட்கள் அப்படியே அந்த மலைகள்லாம் கைலாசம் பொன் போல அப்படி குளிரும் இல்லையா. அங்க பத்ரிநாத்ல நரநாராயணர் அப்படின்னு 2 மலை இருக்கு பத்ரி கேத்திரத்துல. அதுல அந்த காத்தால சூரியன் வரும்போது அவர் எப்படி அவருடைய சூரியனுடைய ஒளி இருக்குன்னா பொன் போல ஒளிபவராக, சுவர்ண சதுரிஷாக. பொன்னை போன்ற ஒலிக்கிறாரே, பொன் எப்படி ஒலிக்குமோ அதுக்கு சதிருஷமாக இவர் ஒலிப்பார். சுவர்ண சதுரிஷா பானுகு. பானுகுனாலும் சூரியன் இல்லையா.
பா பானு அப்படின்னா சூரியன் அப்படின்ற அர்த்தம். ஹிரண்யரேதா எப்படி இருக்கார் அப்படின்னா பொன்மயமான இந்த பிரம்மாண்டத்தை தனது வயிற்றுக்குள்ளேயே வைத்து உண்டாக்குவதற்கு காரணமான அந்த விந்துவாக ரேதஸாக இருக்கக்கூடியவர். அப்படின்னா என்ன, இந்த பிரம்மாண்டங்களை உண்டாக்கியவர், பொன்மயமாக இந்த இருந்து கொண்டு இந்த உலகங்களை எல்லாம் இரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் அப்படின்னா சொல்றோம் இல்லையா, இப்படி இருக்கக்கூடியவர் அந்த சூரிய பகவான். அது மட்டுமில்ல, திவாகரஹா, திவா அப்படின்னா டே, நைட் அப்படின்னா ராத்திரி, திவஸ் அப்படின்னா இந்த திவசை உண்டு பண்ணுபவர், திவசம் அப்படின்னா தே அப்படின்னு அர்த்தம், திவா அதை உண்டு பண்ற காரணத்துல இவருக்கு திவாகர் அப்படின்னு பேரு. பாஸ்கரன், தினமணி, திவாகர் அப்படின்னு அர்த்தம் சூரியன் அப்படின்னு அர்த்தம். இப்படி இந்த சூரிய பகவானை பற்றி நினைத்தாலே புண்ணியம், அதை பற்றி பேசினால் புண்ணியம், அதை பற்றி கேட்டால் புண்ணியம். ஏன் ஆதித்யம் இல்லையா, ஆரோக்கியம் பாஸ்கரா வித்யம். எல்லாருக்கும் முக்கியமான செல்வம் என்ன, ஆரோக்கியம் தான். செல்வத்தின் செல்வம் இல்லையா, அந்த செல்வம் தான். அதனால இந்த செல்வத்தை குறைவற்ற செல்வம் இது, அந்த ஆரோக்கியத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் அப்படின்ற அர்த்தம். ஆரோக்கியத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் பாஸ்கரன் அப்படின்னு சொல்லி இதோட இல்ல இதுக்கு அடுத்த கிளாஸ் அந்த 10 ஸ்லோகம் ஆயிருக்கு. அடுத்த கிளாஸ் அடுத்த தடவை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.